ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடகராசி பிப்ரவரி மாத பலன்கள் 1-2-2026 முதல் 28-2-2026 வரை. இதில் நான் கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத பலன்கள்லேயே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் உண்டாகும், நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், பல வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்து சில வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்த மாதம் இந்த பதிவை தேட ஆரம்பிச்சிருவீங்க அதை பார்த்துட்டிங்கன்னா. ஏன்னா அந்த வழிபாடு செஞ்சு உங்களுக்கு பலன்கள் அதிகம் உண்டாகும், நல்ல பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்னுடைய பதிவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாயிரும். அதே சமயத்தில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம், எனக்கு கமெண்ட்டில் மட்டும் போடுங்க. நான் இந்த வழிபாடு செஞ்சேன், நல்ல பலன்கள்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஃபோனில் பேசினா என்னால் திரும்ப எல்லாருக்கும் பதில் பேச முடியாது. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கால் பண்ணி பேச முடியும். எனக்கு கான்டாக்ட் அப்படி இருந்தால் தான் நேரமும் கிடைக்கும் எனக்கு. இப்போ நான் இந்த பதிவில் உங்களுக்கு கடக ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடக ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல சனி பகவான், அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் பலன்கள் எப்படி இருக்கும்னா, பிப்ரவரி மாதம் இந்த 7ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. ஆஹா, என்ன 8ஆம் இடத்துக்கு போதா, 8னா எல்லாம் மறைவாயிருமே, ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், கடவுள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்குறாருன்ட்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல மறைய போகிற அத்தனை கிரகங்களையும் குரு தனது பார்வையால் பார்த்து எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். இது 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலன் கொடுத்ததோட 8ஆம் இடத்துல மிக சிறப்பான பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, அதனால் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதில் சில பேருக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திசா புத்தி சரியில்லைன்னா பண விஷயங்களில் ரொம்ப கடன் பிரச்சனை, அதேமாதிரி வருமானம் இல்லாமல் போகிறது, சில பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கோச்சார ரீதியாக உங்கள் தனஸ்தான அதிபதி சூரியன் நல்லா இருக்கும்போது, அவருடைய பார்வை நல்லா இருக்கும்போது, அவருடைய பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்போது இந்த பண விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் உங்களுக்கு 3 அதே சமயத்தில் 12க்கு உடைய பேர் புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இப்போ இருக்கார். அதனால் ஒப்பந்தங்கள், சில அக்ரிமெண்ட்டுகள், அதே போல் நீங்கள் இந்த பண விஷயங்களில் சில செக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அது இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது வர வேண்டிய பணம், அதே சமயத்தில் அக்ரிமெண்ட்டு போட்டால் அதில் ஒரு சக்ஸஸ்ஸு, அதே மாதிரி பல நாள் கிடைக்க வேண்டிய நீங்கள் தேடிகிட்டு இருக்க, அதாவது உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சில சான்றிதழ்கள். ஏன்னா சில பேருக்கு இந்த புதன் விரய அதிபதியாக இருக்கிறதுனால எப்போவுமே புதன் கடகராசிக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்க போகிறாரு. அதனால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ பிப்ரவரி மாதம் கிரக நிலைகள் எப்படி மாறுதுன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் கும்பத்துக்கு போயிடுறாரு. அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். அதே போல் 4-11, அதாவது வீடு, வாகனம், அதே போல் இடம், நிலம், இதெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரன், லாபஸ்தான அதிபதி சுக்கிரன்
உங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. அவரும் குரு பார்வையில் போய் உட்கார போகிறாரு. குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது பலவித சுகங்கள், அதாவது பண விஷயங்களில் ஒரு அதீதமான நிலை. அதே போல் திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, திருமண சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கிறது. அதே போல் இந்த ராசியில் பிறந்த ஆணோ அல்லது பெண்ணோ கணவன் மனைவிக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கணவன் மூலமோ அல்லது மனைவி மூலமோ உண்டாகும். அதே போல் இந்த ராசிக்கு வந்து 5க்கு 10க்குடைய தொழிற்சான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ல் உச்சம் பெற்று இருக்காரு. அப்படி இருந்தும் உங்களுக்கு பல விஷயங்கள் தடையாக தான் இருந்திருக்கும், கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி கெட்டிருக்கிறதுனால தொழில் வியாபாரம் வேலையில் இருக்கவங்களுக்கும் அதெல்லாம் நல்லா நடந்திருக்கும். ஆனால் கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதை வந்து இப்போ நிவர்த்தி ஆகும். இந்த 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கும்போது குருவோட பார்வைக்கு வந்துடுவார். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்து அந்த செவ்வாய் தொழில், அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும், அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கும், சில பேருக்கு வேலையில் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் செவ்வாய் வரும்போது நிச்சயமாக அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். சகோதரர் வகையில் வந்து சில நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான அந்த வாய்ப்புகள் வந்து உண்டாகும். அதே போல் பிள்ளைங்க விஷயத்தில் திருமண விஷயம், வேலை விஷயம், அதுலலாம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வியில் நல்ல உயர்வு வரும். ஏன்னா கல்வியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தேன்னா அந்த பிரச்சனைகள் வந்து இந்த நேரத்தில் சரியாகும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண வயசுலேருந்து திருமணம் நடக்கணும்னா அந்த திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா வேலை அதெல்லாம் தேடி வரும். ஏன்னா கடகராசியை சேர்ந்த பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைங்களால் ஒரு சந்தோஷம் உண்டாகணும் அப்படிங்கிறது விதி. இது பிப்ரவரி மாதத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் உங்கள் தனஸ்தான அதிபதி சூரியன் அவர் தாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாரு. ஏன்னா 2ல் கேது இருந்து படுத்திக்கிட்டு இருக்கோம். பண விஷயங்களில் சிலருக்கு ரெகுலராக பணம் வந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இழப்பு, ஏதாவது ஏமாந்து போகிறது, கஷ்டம், வர வேண்டிய பணத்தை வந்து வாங்க முடியாமல் அங்கே தராமல் ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இதுக்கெல்லாம் ஒரு சரியான வழி கிடைக்கும். ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் வந்துடுவார். குரு பார்வையில் வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு வரணும்னா வந்துடும், அதேமாதிரி கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம். அதே போல் அரசு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு சம்மந்தமான நீங்கள் எந்த விஷயமாக ஈடுபட்டிருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ கடகராசியில் பிறந்து ஒரு அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறாருன்னா அந்த முயற்சிகளில் அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். அதே போல் கடகராசியில் பிறந்த அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசியலில் ஒரு நல்ல நிலை உண்டாகும். அதே போல் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறும். இப்போ இந்த ராகு வந்து அங்கே இருக்கார் 8ஆம் இடத்துல அப்படின்னா ராகு வந்து குருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது எந்த கிரகமும் வந்து நன்மையை தான் செய்ய முடியும், எந்த ஒரு தவறான இதுக்கும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு சூரியன் தனக்காரகன் அங்கே இருக்கிறதுனால பணத்தை பல வழிகளில் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஏன்னா ராகு வந்து பெருசாக்குறவர், பல வழிகளில் கொண்டு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இடம் வாகனம் இந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்லை வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். சில பேர் வீடு மாற்றணுன்னா வீடு மாற்றலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக ராகு இங்கே இருக்கையில் நல்ல விஷயங்களை தான் பெருசாக்க முடியும். ஏன்னா குருவோட பார்வையை பட்டோன்னு ராகு வந்து நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாரு. அது மாதிரி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும். வெளிநாட்டில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே போல் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு இது இருக்கும். சில பேர் வெளிநாடு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் ராகு, சனி 9ஆம் இடத்துல இருக்கார், குரு 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ல். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட கடகராசியை சேர்ந்த 90% பேர் வெளிநாடு சம்மந்தமாக ஏதோ ஒரு தொடர்பு வந்துடும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். இது கடகராசிக்கு வந்து நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த குரு சம்பந்தம்
அதே போல் சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா ராகு 8ல் குரு பார்வையில் இருக்கிறது. பொதுவாக ராகு குரு சனி இந்த காம்பினேஷன் வரும்போதெல்லாம் வந்து வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும். அப்படி வெளிநாடு போகாதவங்க வெளிநாட்டுக்கு தொடர்பில் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும், இல்லை வெளிநாட்டுக்காரங்களால் நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு வந்து திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருப்பாங்க, அது வெளிநாட்டு வரனா வந்து அமையும். இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ இந்த இந்த பலன்கள்லாம் நான் பொதுவான பலன்களாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னா இந்த நார்மல் ஜாதகத்துக்கு நடந்துடும். சில பேருக்கு ஜாதகம் ரொம்ப பாதிச்சிருந்தால் அந்த ஜாதகத்தில் சில தடைகள் கொடுக்கும், எதையுமே நடத்த விடாமல் அப்படியே எல்லா வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் கடைசியில் அது ஃபினிஷ் ஆகாமல் கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணுங்கிறோம். கடகராசியை பொறுத்த வரையும் பிப்ரவரி 12 வரையும் ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்காக பிப்ரவரி 12 போய் பண்ணாதீங்க. பிப்ரவரி ஆரம்பிச்சையில் 1, 2 தேதிக்குள்ளே போய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு வந்து சிறப்பான பலனை கொடுக்கும். அப்புறம் பிப்ரவரி 12க்கு அப்புறம் மாத இறுதி 28 வரையும் துர்க்கை வழிபாடு. அதே போல் தான் துர்க்கை வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து 28ஆம் தேதி போயிடாதீங்க. நீங்கள் 12ஆம் தேதினா 13, 14 போய் துர்க்கை வழிபாடு செய்யுங்க. சில பேர் வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் சரி பண்ணி ஒரு நாளில் லீவு நாளில் கூட நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு வரலாம். அது மாதிரி இந்த மாதம் வந்து நீங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் வந்து ஐயப்பன் வழிபாடு செய்யலாம். தினந்தோறும் கூட பண்ணலாம், 12ஆம் தேதி வரையும் கூட பண்ணலாம். அதே போல் 13ஆம் தேதியிலேருந்து துர்க்கை வழிபாடு, அது முடிஞ்சால் பக்கத்தில் கோயில் இருந்தால் டெய்லி கூட போயிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த ஆரம்பத்தில் நீங்கள் போயிட்டு வந்துடணும். அப்படி போயிட்டு வரும்போது இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலனை தரும். இது மாதிரி நல்ல பலனை கொடுத்துருச்சுன்னா அடுத்த மாதம் எனக்கு இந்த பதிவு பார்த்துட்டு அந்த பதிவிட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போனேன், எனக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆனாது அப்படிங்கிறது. ஏன்னா 100% சக்ஸஸ் ஆகுங்கிறேன், அதனால தான் நான் அதை கமெண்ட்டில் போட சொல்கிறேன். அதனால் இந்த பலன்கள் வந்து இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.